என்ன வினோதினி, கல்யாண கலை முகத்துல கொஞ்சம் கூட தெரியல. என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? எப்படி மேடம், உங்களால மட்டும் எப்படி இப்படி சிரிக்க முடியுது? கொஞ்சம் கூட கவலையே இல்லையா உங்களுக்கு? சார் உங்களை பிரிஞ்சு போய் 3 வருஷம் ஆகுது. இன்னும் நீங்க இப்படியே சிரிச்ச முகத்தோட இருக்கீங்க. சார் இன்னுமா மேடம் உங்ககிட்ட பேசல? இதெல்லாம் நான் கேட்க கூடாது, ஆனா எனக்கு மனசு தாங்கல மேடம். அதான் எப்படியாது உங்ககிட்ட இதை கேட்டணும்னு நினைச்சு கேட்டுட்டேன். தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க மேடம். சே சே, இதுல என்ன இருக்கு? உன் மனசுல உள்ள ஆதங்கத்தை நீ கேக்குற. அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அவர் என்ன புரிஞ்சுக்கலன்னு தான் நான் நினைக்கிறேன். என் குழந்தை மேல அவருக்கு எம்பிட்டு பாசம் இருந்துச்சோ அதுக்கு மேலேயே எனக்கும் பாசம் இருந்துச்சு. ஆனா கண்மூடித்தனமா என் தங்கச்சி பண்ண தப்பால என்னைய வரைக்கும் தண்டனைய நானும் அவரும் தான் அனுபவிச்சிட்டு இருக்கோம். அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனதை நான் வேண்டான்னு சொல்லி தடுத்ததால தான் இத்தனை பிரச்சனையும். அவர் உடனே கோபத்துல சிங்கப்பூர் போறேன்னு போயிட்டாரு. என்னைய வரைக்கும் அவர் என்கிட்ட பேசவும் இல்லை. ஆனா அத்தை கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா மனசளவுல அவரு என்கிட்ட கண்டிப்பா பேசுறாரு. எனக்கு இன்னைய வரைக்கும் எல்லாமே அவர் தான் நம்பி இருந்தேன். ஆனா அவர் என்கிட்ட சொல்லிக்காம கொள்ளாம போன உடனே எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நானும் ஒன்ன மாதிரிதான் திக்குமுக்காடி போனேன். அப்புறம் இதுதான் யதார்த்தம்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னோட வாழ்க்கைய என்னால வாழாம இருக்க முடியாது. என்னைக்கே இருந்தாலும் என் குழந்தை என்னை தேடி கண்டிப்பா வருவா. அப்ப அவர் என்ன புரிஞ்சுக்குவார்னு எனக்கு தோணுச்சு. அதனால நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். நான் ஆபீஸை கவனிக்க ஆரம்பிச்சேன். என் குழந்தைய என்னால எழுந்து பைத்தியம் மாதிரி தெரிய முடியல. ஏன்னா என் தங்கச்சி வேணா இந்த பைத்தியக்காரத்தனத்தை பண்ணிருக்கலாம். ஆனா என் குழந்தை அவகிட்ட தானே இருக்கு. அவ கண்டிப்பா என் குழந்தைய நல்லா பாத்துக்குவா. என் குழந்தைய அவ எதுவும் பண்ண மாட்டாங்கிற மனதைரியம் இப்ப வரைக்கும் எனக்கு இருக்கு. கண்டிப்பா என் குழந்தை என்கிட்ட வந்து சேரும். ஆனா என் புருஷன் என்னை விட்டுட்டு போவார்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அதை தான் என்னால ஜீர்ணிக்கவே முடியல. நான் போன் அடிச்சு பார்த்தோம், அவர் எடுக்கல. இப்பவும் அத்தை கிட்ட பேசுறாரு, மாமா கிட்ட பேசுறாரு. ஏன் அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட வரமாட்டேன்னு பிடிவாதமா இருந்துட்டாரு. என்னை பார்க்க அவருக்கு பிடிக்கல. சரி, அவர் மனசு சரியாகிற வரைக்கும் அவர் அப்படியே இருக்கட்டும்னு நானும் தொந்தரவு பண்ணல. நீங்க பண்ணது தப்பு மேடம். உங்க தங்கச்சிக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். சார் பாவம், அவர் யார் மனசும் கோணக்கூடாதுன்னு அதிர்ந்து கூட பேச மாட்டாரு தெரியுமா? நீங்க அவருக்கு பெரிய தண்டனையை கொடுத்துட்டீங்க. என்னை மன்னிச்சிருங்க மேடம். நான் இப்படி சொல்றேன்னு நீங்க நினைக்காதீங்க. ஆபீஸ்ல உள்ள பொண்ணுங்களுக்கெல்லாம் சார் தான் ஹீரோ. அவரை கண்டாலே எங்க எல்லாருக்கும் மனசெல்லாம் என்னெல்லாமோ பண்ணும். அவரை எல்லாருக்குமே பிடிக்கும். எங்களுக்கு வரப்போற புருஷன் எப்படி வரணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சிருந்தோம் தெரியுமா? சார் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். சார் உங்களை கல்யாணம் கட்டிக்கிட்டு வந்த உடனே நாங்க எல்லாரும் சாரை வேற மாதிரி தான் பார்க்க ஆரம்பிச்சோம். அவருக்கான மரியாதையே கொடுத்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி எங்க மனசுல எல்லாம் சார் மாதிரி ஒரு புருஷன் கிடைக்க மாட்டாரான்னு ஏக்கம் இருந்துச்சு. நீங்க 2 பேரும் சரியான ஜோடின்னு நாங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்போம் தெரியுமா? இப்ப நீங்க பண்ண தப்பால சார் பாவம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவரால் உங்களை அதிர்ந்து பேசவும் முடியல, உங்களுக்கான தண்டனையை கொடுக்கவும் முடியல. அதனால தான் இப்படி இத்தனை வருஷம் யாருமே வேண்டான்னு வெளிநாட்டில் போய் உட்கார்ந்துருக்காரு. என்னோட கல்யாணத்துக்காவது சார் வருவாரான்னு நான் நினச்சிதான் இங்கே வந்தேன். எப்படியாவது சார் என் கல்யாணத்துலையாவது உங்க கூட சேரணும் மேடம். அவர் கண்டிப்பாக வருவார், நீ கவலைப்படாதம்மா. அவருக்கு என் மேலே எவ்வளோ காதல் இருக்கோ அதுக்கு மேலேயே அவர் மேலே எனக்கு அன்பும் பாசமும் காதலும் இருக்கு. ஆனால் என்ன செய்யறது, என்னால் என் தங்கச்சியை தண்டிக்க முடியல. அவ என் கூட பிறந்தவா. அவ வேணும்னா என்ன வேற மாதிரி நினைச்சிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் கூட நான் அவளை அப்படி நினைச்சதில்லை. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. என் குழந்தைய பிரிஞ்சு என்னால் இருக்க முடியல. அவரும் என்ன இப்படி அம்பவனை விட்டுட்டு போவாருன்னு நான் நினைக்கல. இதெல்லாம் நடந்து போச்சு. எல்லாத்தையும் தாண்டி தான் ஆகணுங்கிற மனதைரியத்தில் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். என் மனசு அவர்கிட்ட தான் இருக்கு. என் உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குமா? எனக்கு அவர் மேலே எந்த கோபமும் இல்லை. அவருக்கும் என் மேலே எந்த கோபமும் இருக்காது. அவர் என்னை பிரிஞ்சு இருக்காரோ தவிர அவர் மனசு பூரா நான் தான் இருப்பேன். உன் கல்யாணத்துக்காது அவர் கண்டிப்பாக வரட்டும். நீங்கள் ஒரு தடவை ஃபோன் பண்ணி பேசுங்க மேடம். ஏன் இவ்வளோ வைராக்கியமா பிடிவாதமாக இருக்கீங்க? இல்லைம்மா, அவர் பேச மாட்டார்.
அவர் இந்த அளவுக்கு பிடிவாதமா இருந்ததில்ல. ஆனா இந்த பிடிவாதத்துக்கு காரணம் என் குழந்தை தான். என் குழந்தை கண்டிப்பா என்கிட்ட வருவா. அப்போ அவர் என்னை தேடி வருவாரு. உங்க தங்கச்சி எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்ல உங்க கொழுந்தனுக்கு தெரிஞ்சிருக்கலாம்ல. ஜேம்ஸ்க்கு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா என்கிட்ட சொல்லியிருப்பான். ஆனா அவன் பாவம், அவனும் இப்ப பைத்தியக்கார மாதிரி நடபடமா தான் இருக்கான். அவனை கஷ்டப்படுத்த எனக்கு மனசு வரல. அதனால நான் எதுவுமே கேட்கல. அவ எங்க இருக்கான்னு எங்க யாருக்குமே தெரியல. ஆனா எத்தனை நாள் இப்படி எங்கேயாவது ஓடி ஒளிஞ்சி இருப்பா. கண்டிப்பா வருவா. என் குழந்தை கண்டிப்பா என்னை தேடி வருவா. அப்புறம் ஒரு ரெக்யூஸ்ட் மேடம், இப்ப நான் கிளம்புறேன். கல்யாணத்துக்கான பொருள் எல்லாம் வாங்கணும். நான் நாளைக்கும் வேலைக்கு வர மாட்டேன் மேடம். கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படின்னு தெரியல. என் ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரோ அந்த மாதிரி தானே நான் நடக்க முடியும். பரவாயில்லம்மா, நீ போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். ஓகே மேடம், அப்போ நான் கிளம்புறேன். பாய் மேடம். நான் பேசினதை தப்பா எடுத்துக்காதீங்க. சேச்சே, இதில் என்ன இருக்கு? உன் மனசில் உள்ளதை வெளிப்படையாக கேட்டேன். இதில் என்ன தப்பு இருக்கு? பரவாயில்ல, நீ கிளம்புமா. சரிங்க மேடம். குட் மார்னிங் மகாச்சிட்டி. எனக்கு ஒரு டவுட். இப்போ வந்துட்டு போனாங்களே அவங்க நம்ம ஆபீஸ்ல தான வேலை பார்க்கறாங்க? ஆமாடா. இதுல டவுட்டுக்கு என்ன இருக்கு? அது இல்ல மகாச்சிட்டி, இவங்க எப்ப என்னைய பார்த்தாலும் என்னடா நீ வளரவே மாட்டேக்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இவங்க மட்டும் எங்க வளர்ந்துருக்காங்க? குட்டையா தானே இருக்காங்க. ஏய் பெரியவங்களே அப்படிலாம் சொல்லக்கூடாது. மகாச்சிட்டி, நீ எப்பவுமே இப்படிதான். ஆமா, நீ சாப்பிட்டியா? ஏண்டா இனிதான் சாப்பிடணும். ஆமா, நீ ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா? சாப்பிட்டியா? ஐயோ அது இல்ல மகாச்சிட்டி, இன்னைக்கு சண்டே எங்க ஸ்கூல் இருக்கும். ஸ்கூல்ல ஒரு புரோகிராம். அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டு தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. அதான் இப்படி கிளம்பி உட்கார்ந்துருக்கேன். அப்பா வெளியே போயிருக்கு, வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிச்சு தெரியுமா? ஆனா என்ன பண்ணணும் ஸ்கூல்காரங்க? ஒரு நாள் ஏதோ புரோகிராம் வைக்கிறாங்க, அதுக்கு எல்லாரும் கலர் ட்ரெஸ்ல வாங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. ஏன்டா இப்படி இருக்காங்களோ தெரியல. அதுவும் சரிதான். ஏன் இப்படி சொல்லிட்டாங்க? அதுவா மகாச்சிட்டி, சட்டம் போட்டு கேட்காத. எங்க ஹெட் மிஸ் இருக்காங்க பாரு, ஹெட் மிஸ். அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ரோகிணி. சூப்பரா இருப்பா தெரியுமா? அதாவது கலர் ட்ரெஸ்னா அவ எப்ப பார்த்தாலும் அப்படியே ஷார்ட்டா மிடி போட்டு, இல்லைன்னா ஜீன்ஸ் பேண்ட் போட்டு, அப்படியே பஃப் கை போட்டு, அப்படியே சட்டை போட்டுட்டு வந்துடுறாளாம். அதனால எல்லாரும் பெரிய பெரிய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, அவங்களாம் அவளை சூப்பரா இருக்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்களாம். அதான் ஹெட்மிஸ்க்கு கோவம் வந்துருது. ரோகிணி சொல்ல சொல்ல கேட்க மாட்டேங்க, இனி ஸ்கூல்ல கலர் ட்ரெஸ்ஸே போட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க தெரியுமா? சரியான ஜெலஸ் ஹெட்மிஸ். எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கு போடாம அவங்க பொண்ணு போடக்கூடாதுங்கிறதுக்காக எங்களையும் போட விட மாட்டேங்கிறாங்க. நான் கூட ஒரு நாள் சொல்லிட்டேன் தெரியுமா, ரோகிணி சூப்பரா இருக்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஓ, அந்த ரோகிணி எந்த கிளாஸ் படிக்கிறாங்க? அதுவா மகாச்சிட்டி, ரோகிணி +1 படிக்கிறாங்க தெரியுமா? அதாவது 11th படிக்கிறாங்க. அடப்பாவி, 11th படிக்கிற பொண்ணுகிட்ட போயாடா அழகா இருக்கிறேன்னு சொன்னேன். ஏன் மகாச்சிட்டி, அழகா இருந்தா அழகா இருக்கிறேன்னு சொல்ல முடியும்? நான் 4th படிக்கிறேன், அவ 11th படிக்கிறா. எத்தனை வயசு வித்தியாசம்? ஒரு 6 years 5 years இருக்குமா? அப்புறம் நானும் பெரிய பையனாயிடுவேன், அவளும் பெரிய பொண்ணாயிடுவா. அழக யாருனாலும் ஆராதிக்கலாம் தெரியுமா? எங்க அப்பா கூட அடிக்கடி எங்க அம்மா கிட்ட அப்படித்தான் சொல்லும் தெரியுமா, அழக ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லும். நீ கூட தான் அழகா எடுக்க மகாச்சிட்டி. அதனால நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? அழகா எடுக்கிற ரோகிணின்னு சொன்னேன் தெரியுமா? டேய் ஜாக்சன், ரொம்ப ஓவர் தான். ஐயோ மகாச்சிட்டி, நீ தப்பா நினைக்கிற. இதுல தப்பா நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? எங்க அம்மா கூட தான் சில சமயம் அப்படியே மேக்கப் போட்டு அப்படியே சாரி எல்லாம் கட்டினா எம்பூட்டு அழகா இருப்பாங்க தெரியுமா? அதே சில சமயம் நைட்டியை போட்டுட்டு அப்படியே தலையில எண்ணெயை வச்சுட்டு அப்படியே குத்தவன் சிரிஞ்சுன்னா பாத்துக்கோ, அப்போ பார்க்கவே முடியாது, ஐயோன்னு இருக்கும். அதனால அழகா இருந்தா அழகா இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுல தப்பு இல்ல மகாச்சிட்டி. ஓ சரிதான்டா. சரி, ஆச்சி எங்க? ஆச்சி ஜான் சித்தப்பா கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. நீ பேசல? உன்கிட்ட இன்னும் சித்தப்பா பேசவே மாட்டுக்கா. நான் வேணா சொல்லட்டா? நேற்று சாயங்காலம் கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க தெரியுமா? அப்ப ஜாக்சன் எப்படிடா இருக்க, சாப்பிட்டியா, நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன் தெரியுமா? ஏன் சித்தப்பா அப்படி இருக்க, மகாச்சிட்டி ஒன்னையே நினைச்சிட்டு இருக்காங்க தெரியுமா, நீ மகாச்சிட்டி கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறேன்னு கேட்டேன். அப்புறமா பேசுறேன்டா, வேலை வந்துட்டு அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டு தெரியுமா? டேய்
அதெல்லாம் சித்தப்பா என்கிட்ட பேசுவாங்க. நீ ஒழுங்கா ஸ்கூலுக்கு போற வழியை பாரு. சித்தப்பா பிஸியா இருந்திருப்பாங்க. போமா கச்சித்தி, நீ எப்பவுமே இப்படிதான். எனக்கு எல்லாம் தெரியும். சித்தப்பா உன்னைய பார்க்கணும்னு ஆசைப்படும், உன்கிட்ட பேசணும்னு ஆசைப்படும். ஆனா இன்னும் கோவத்துல தான் இருக்கு, அப்படித்தானே? அதெல்லாம் சரியாயிரும், நீ கவலைப்படாத, சரியா? டேய், அதெல்லாம் எந்த கோவம் இல்ல, அதெல்லாம் சரியாயிரும். நீ ஒழுங்கா படிக்கிற வழியை பாரு. கச்சித்தி, நான் நேத்து கூட எங்க ஸ்கூல்ல போய் எல்கேஜில புதுசா யாராவது சேர்ந்துருக்காங்களா அப்படின்னு சுத்தி சுத்தி பாட்டு வந்தேன் தெரியுமா? எப்படியாவது நம்ம பாப்பா நம்ம ஸ்கூல்ல சேர்ந்தா நான் கூடிய சீக்கிரம் கூட்டிட்டு வந்துடுவேன், சரியா? இல்ல வேற ஸ்கூல்லனா எல்கேஜி போட பாப்பாவெல்லாம் போய் பார்த்து நம்ம பாப்பா அங்க இருக்காளான்னு பார்க்கலாமா கச்சித்தி? ஏய், சூப்பரான ஐடியா தான். நீ சரியா தான் சொல்ற. நானும் வேற வேற ஸ்கூல்ல பாக்குறேன், நீயும் ஓ ஸ்கூல்ல பாரு. பாப்பா கூடி சீக்கிரம் நம்ம வீட்டுக்கு வந்துருவா, கவலைப்படாத. சரி மகாச்சிட்டி, வா நம்ம போய் ஸ்கூலுக்கு கிளம்புவோம். ஏய், நீ தான் ஸ்கூலுக்கு போணும். நீயும் இன்னைக்கு சண்டே வீட்ல தான இருக்க. வா மகாச்சிட்டி, ஒவ்வொரு ஸ்கூலா போய் பார்க்கலாம். முதல்ல எங்க ஸ்கூல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், சரியா? சரிடா. மம்மி, உனக்கு என்ன பிடிக்குமா அபிராமியை பிடிக்குமா? சொல்ல. எனக்கு எப்பவுமே என் ருக்மணி குட்டியை தான் பிடிக்கும். ருக்மணி குட்டிக்கு அப்புறம் தான் எல்லாரும். மம்மி, பாப்பா அப்புறமா வளர்ந்த படவு, அப்புறம் நீ சொல்றத கேட்டா சண்டைக்கு வருவாளே. அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டா. பாப்பாக்கும் அக்காவை தான் ரொம்ப பிடிக்கும். அக்காவை எப்பவுமே பாப்பா விட்டு கொடுக்க மாட்டா. ருக்மணி அக்கா தான் பாப்பாவை நல்லா பார்த்துக்கிறானே, அவளுக்கு தெரியாமலா போகும்? மம்மி, அப்பா எப்போ வருவாரு? உங்க அப்பா வெளிநாட்டில் வேலை பார்க்கார்ல, அதனால அவருக்கு எப்போ லீவ் விடுவாங்களோ ஆஃபீஸில் அப்பதான் வருவார். வரும்போது ருக்மணிக்கும் பாப்பாக்கும் நிறைய விளையாடிச்சாமா, அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கிட்டு வருவார், சரியா? ஓகே மம்மி. மம்மி, நான் ஒன்று மாடி இருக்கனா அப்பா மாடி இருக்கனா சொல்ல. ஏன் ருக்மணி குட்டி எப்பவுமே அம்மா மாதிரியே தான் இருப்பா, அம்மா மாதிரியே தான் இருக்கா. நீ என்ன மாதிரி தாண்டி இருக்க, நீ என் செல்ல குட்டில, அதனால நீ எப்பவும் என்ன மாதிரி தான் இருக்க. அபிராமி, என்ன தங்கம், என்ன சொல்றீங்க? அக்கா கிட்ட பேசுறீங்களா அம்மா கிட்ட பேசுறீங்களா? அபிராமி, உனக்கு என்னதானே பிடிக்கும் சொல்ல அபிராமி. உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும், உன்னை பிடிக்காதவங்க யாரும் இருப்பாங்களா? எதுக்கு இப்போ ஒரு சந்தேகம்? சரி, நீ பாப்பா பார்த்துக்க, அம்மா போய் சமையல் வேலையை முடிச்சிட்டு உங்க 2 பேருக்கும் சாதம் தரேன், சரியா? சரி மம்மி. என் செல்லம் சமத்தா இருக்கணும், சரியா? நல்ல பிள்ளைல பாப்பாக்கும் சமத்தா விளையாட்டு காட்டு. ருக்மணி மாதிரி வருமா? ஏன் மம்மி, உனக்கு எனக்கும் ஒரே பேரு? அதுவா, நீ அம்மா மாதிரியே இருக்கியா, அதனாலதான் உனக்கு ருக்மணின்னு பேர் வச்சுட்டாங்க. உனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும்ல, அத மாதிரி எனக்கும் ருக்மணியை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் அம்மாவை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ செல்லம். ஐ லவ் யூ மம்மி. சரி சரி, பாப்பா பாத்துக்கோங்க, அம்மா சமையல் வேலையை முடிச்சிடுறேன். சரி மம்மி. போதுண்டா, 3 வருஷம் கழிச்சும் உனக்கு இன்னும் மகா மேல உள்ள கோபம் குறையலையா? அவ பாவண்டா, அவ எந்த தப்பும் பண்ணாதவ. ருக்கு பண்ண தப்புக்கு அவ தண்டனை அனுபவிக்கிறது நியாயமா? சொல்லுடா. அப்போ நான் என்னடா பாவம் பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? என் குழந்தைய எப்படி எல்லாம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா? என் மனசுல நீங்க வடுவா இருக்கு. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலான்னு சொல்றேன். இவ என்னன்னா வேண்டான்னு மலுக்கு நிக்கிறா. அப்போ அவ தங்கச்சி என் குழந்தைய விட அவளுக்கு முக்கியம், அப்படித்தானே? இப்பவும் சொல்றேன்டா, எனக்கு அவ மேல எந்த கோபமும் இல்லை. ஆனா நான் அவளை பிரிஞ்சு இருக்கிறது அவளுக்கு கொடுக்கற தண்டனை இல்ல, எனக்கு நானே கொடுத்துக்கிற தண்டனை. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ கல்யாணத்துக்கு வராது ஜாக்லினுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? அவ உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கானே உனக்கு நல்லாவே தெரியும். ஆனா கடைசி வரைக்கும் நீ வரேன்னு சொல்லிட்டு வராம இருந்துட்டல. என்ன மன்னிச்சிருடா, நீ என்ன புரிஞ்சுக்குவனே எனக்கு நல்லாவே தெரியும். ஜாக்லினோட கோபம் கொஞ்ச நாளைக்கு தான். அவ என்ன புரிஞ்சுக்குவா, என் நிலைமைய புரிஞ்சுக்குவா. என் மனசுல உள்ளதெல்லாம் என்னால சொல்ல முடியல. என் மனசு படுற வேதனைய என்னால தாங்கிக்கவும் முடியல. என் குழந்தைய பார்க்காம
என்னால அங்க இருக்க முடியல. பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்குடா. என் குழந்தை ஜான்சி என்னை விட்டுட்டு எங்க இருக்காளோ? நான் தினம் தினம் அவளை நினைச்சு நினைச்சு வேதனைப்படுறேன். ஆனா அந்த ருக்கு எப்பனாலும் என் கையில மாட்டினா நான் அவளை சும்மாவே விட மாட்டேன். எனக்கு அவ மேல ஆத்திரம் கூடிக்கிட்டே போகுது. அங்க இருந்தா நான் மகாவையும் வெறுத்துருவனோன்னு நினைச்சுதான்டா இங்க வந்துட்டேன். என்ன மன்னிச்சிருடா. என்னடா சவுண்டே இல்லாம நிக்கிற? என் தங்கச்சி வந்துட்டாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாப்ள, நான் உன்கிட்ட அப்புறமா பேசுறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஏய் போதும்டா, புரியுது புரியுது. முன்னாடி முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி முறைச்சிக்கிட்டு இருக்காளா? சரி சரி, நல்லா இருக்கல்ல? அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க. என் தங்கச்சி கோவப்பட்டாலும் என்ன மாதிரியே பாசக்காரிடா. அத புரிஞ்சு நடந்துக்குவேன்னு நினைக்கிறேன். ஏய் எதையாவது சொல்லி கோர்த்து விட்டுறாத. பூரி கட்டிட்ட அடி வாங்குறது நான் தானே. அதெல்லாம் தெரிஞ்சுதானே அவளை விரும்பின. வாங்கு வாங்கு. சரிடா, அப்புறமா பேசுறேன். நான் கேட்டேன்னு சொல்லு, சரியா? பாய். ஓகேடா, பாய். என்னடி இப்படி முறைக்கிற? ஏன் உன் அண்ணகிட்ட தானே பேசிட்டு இருந்தேன், அதுக்கு இத்தனை முறைப்பா? நம்ம கல்யாணத்துக்கு வராதவன் அவன்கிட்ட என்ன கதை வேண்டி கிடக்கு? ஏய் அவன் நிலைமைய புரிஞ்சுக்கோ. அவன் இங்க வந்தா மகாவை பார்க்க வேண்டியது இருக்கும். மகா மேல தன்னையும் அறியாம கோபப்பட்டுவனோன்னு நினைச்சுதான் அவன் ஒதுங்கி இருக்கான். அவனுக்கு மகா மேல எந்த விருப்பம் இல்ல. ஆனா குழந்தைய பார்க்க முடியலங்கிற ஏக்கம் தான் அதிகமா இருக்கு. நீ அவனை புரிஞ்சுக்குவேன்னு நான் நினைக்கிறேன். தினம் தினம் உங்க வீட்டு கேமராவை அங்க ஆன் பண்ணி அவன் மகாவை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான். அது உனக்கும் நல்லாவே தெரியும்ல. என்ன பேசுற? இவனுக்கு எவ்வளவு வருத்தம் இருக்குமோ அதே வருத்தம் தானே அன்னைக்கு இருக்கும். இவன் அண்ணிய அங்க இருந்துகிட்டு பாத்துருவான். ஆனா அண்ணியால அது முடியுமா? அவங்க மனசுல எவ்வளவு வேதனை இருக்கும். இவனுக்கு இருக்கிற அதே வேதனை அவங்களுக்கும் இருக்கும் தானே. குழந்தைய பிரிஞ்சு அவங்களால மட்டும் எப்படி இருக்க முடியும்? இவன் பண்ண முட்டாள்தனத்தால பாவம் அண்ணி இத்தனை வருஷம் அவங்க தனியா கஷ்டப்பட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க தெரியுமா? எல்லாருக்கும் முன்னாடியும் அவங்க சிரிச்சாலும் அவங்க மனசுக்குள்ள எவ்வளவு வேதனை இருக்கும். அத கொஞ்சமாவது இவன் புரிஞ்சுக்கிட்டானா எனக்கு கல்யாணத்துக்கு வர்றது கூட பெருசா தோணல. ஆனா இன்னும் எத்தனை நாள் இவன் இப்படி அங்கேயே இருக்க போறான்? அதுவும் இல்லாம அந்த ருக்குக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இல்லையே இல்ல. ஜேம்ஸ் எவ்வளவு பாவம் தெரியுமா? ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு முடிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கான். பாவண்டா, இவனை ஒழுங்கா வர சொல்லு. எனக்கு புரியுது ஜாக்குலின், ஆனா உண்மைய யோசிச்சு பாரு. என் மகா அன்னைக்கு மட்டும் கம்ப்ளைண்ட் கொடுக்க சரின்னு சொல்லியிருந்தா இந்நேரம் குழந்தை உங்க வீட்டுல இருந்திருக்கும். இது மகாவோட தப்பு தானே. அவ தங்கச்சி மேல பாசம் வைக்கலாம். அதுக்காக இப்படியா? அவ தங்கச்சி நம்பிக்கை துரோகம் பண்ணவ. அவளை இவ எப்படி மன்னிக்கிறா? அன்னைக்கு கோபம் இருக்கு, ஆத்திரம் இருக்கு, எல்லாம் இருக்கு. அதுக்காக அன்னி பண்ணது தப்புதான். நானும் அத சரின்னு சொல்லல. ஆனா அதுக்காக அவங்கள இப்படி காயப்படுத்திட்டு இவன் அங்க ஓடுனது தப்பு தானே. இவன் விரும்பி விரும்பி தானே அவங்கள காதலிச்சான். இன்னைக்கு அவங்கள தனியா விட்டுட்டு போனா எப்படிடா? இது சரியா? நீயே சொல்லு. இங்க பாரு, ஒழுங்கா அவன்கிட்ட பேசி அவனை இங்க வர சொல்லு. இல்ல நான் அங்க போயிருவேன். சரிடி, பொறுமையா இரு. எப்படியும் அந்த ருக்குவை கண்டுபிடிச்சிருவோம். பிடிச்சிங்க 3 வருஷமா பண்ணது எப்ப பண்ண போறீங்க? அவ எங்கேயோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருக்கா. ஆனா எங்கன்னு தான் தெரியல. அவளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க யாருன்னு கூட உங்களுக்கு தெரியல. அவ எப்படி ஒரு தனி மனுஷி அவ வயித்துல பிள்ளையோட இந்த குழந்தையை தூக்கிட்டு போய் எங்க இருக்க முடியும்? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தா அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? அதுக்கு என்ன முயற்சி பண்ணீங்க சொல்லுங்கடா. என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? உங்க அண்ணி கம்ப்ளைண்டும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பேப்பர்லயும் நியூஸ் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பாரு, நீ அண்ணிய பத்தி ஏதாவது சொன்ன எனக்கு கெட்ட கோபம் வரும். அவங்க இன்னைய வரைக்கும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஊரை விட்டு ஓடி போனவன் இவன் தானே. அண்ணி மேல உள்ள கோபத்துக்காக சிங்கப்பூர்ல போய் உட்கார்ந்துக்கிட்டான். இவன் அங்க இருந்துகிட்டு என்ன பண்றான்? குழந்தைய தேடுறதுக்கு என்ன முயற்சி பண்ணான் சொல்லு. எனக்கு தெரியல ஜாக்குலின். ஆனா குழந்தை கிடைச்சாதான் உன் அண்ணனும் அண்ணியும் ஒண்ணு சேருவாங்க. அதுக்கு நம்மளால ஏதாவது முடிஞ்சதை பண்ணுவோம். நாம குழந்தைய தேட ஆரம்பிப்போம். வேற என்ன பண்றதுன்னு எனக்கும் சொல்ல தெரியல.
சரிடா, நம்மளால முடிஞ்சதை நாம செய்வோன்னு வெறும் வாயால சொல்லக்கூடாது. நீ உன்னால முடிஞ்சதை செய், நான் என்னால முடிஞ்சதை செய்றேன். எங்க ஜான்சி பாப்பா எங்க இருந்தாலும் கண்டிப்பா கொண்டு வருவோம். அந்த ருக்குவை யாரு சும்மா விட்டாலும் நான் சும்மா விட மாட்டேன். அவளுக்கு மரண அடி கொடுப்பேன். சரிடி, கவலைப்படாத. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு. நீ வருவனே எம்பட்டு நேரம் காத்திருக்கிறது? 1 மணி நேரமா ஃப்ரெண்டு கிட்ட பேசினா மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருப்பேன். இங்க பாரு, புருஷன் சாப்பிட்ட பிறகுதான் பொண்டாட்டி சாப்பிடணும்னு என் அண்ணிய மாதிரிலாம் நான் உட்கார்ந்துட்டு இருக்க மாட்டேன். ஒழுங்கு மரியாதையா போய் சாப்பிடு. அடிப்பாவி, மிரட்டுறியா? அப்படித்தான் வச்சுக்க. வா. வச்சுக்கவா? ஏய் லூசு பையல, நான் வழக்கமா சொல்றத சொன்னேன். எதையாவது உளறிக்கிட்டு இருந்த அப்படியே மூக்குல குத்தி போடுவேன். வா. அடிப்பாவி, சரியான ரவுடி பேபியா தான் இருப்ப போல. அப்படித்தானே இருக்கணும். வா.